அம்மாவின் கைரேகை. இது ஒரு உண்மை ஸ்டோரி. அந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சு? ஒரு சிறிய கிராமத்தில் விஜய் என்ற ஒரு பையன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுடைய அம்மா தினமும் வீடு வீடாக வேலை செய்து அவனை படிக்க வைத்தாள். விஜய் நல்லா படித்தான். ஆனா ஒரு விஷயம் மட்டும் அவனுக்கு வெட்கம். அது அவன் அம்மா. ஏன்னா அ- அவன் அம்மாவின் கைகள் முழுக்க காயங்கள், கருப்பாக, கடினமாக இருந்தது. நண்பர்கள் கேலி பண்ணுவாங்கன்னு அவன் பயந்தான். ஒரு நாள் ஆம், காலேஜ் ஆனுவல் டே வந்தது. அனைவரும் தங்கள் பேரண்ட்ஸை அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. விஜயின் அம்மாவும் மகிழ்ச்சியோட வந்தாள். ஆனா அவளை பார்த்ததும் விஜய் கோபமாயிட்டான். நீங்க இங்கே ஏன் வந்தீங்க? போங்க, எனக்கு வெட்கமா இருக்கு. அந்த வார்த்தை கேட்டு அம்மாவின் முகம் மெதுவாக சுருங்கியது. ஆனா அவ ஒன்றும் சொல்லாமல் அங்கிருந்து போயிட்டாள். அந்த இரவு விஜய் வீட்டுக்கு வந்தான். அம்மா பேசவே இல்ல. சாப்பாடு வைத்துவிட்டு அமைதியா உட்கார்ந்திருந்தாள். விஜய்க்கு கொஞ்சம் கில்ட் வந்தது. ஆனா ஈகோ காரணமா அவன் பேசல. அடுத்த நாள் ஆம், விஜய் மேசையில ஒரு கடிதம் பார்த்தான். அதுல எழுதியிருந்தது என்னன்னா, கண்ணா, நீ சின்ன பிள்ளையா இருந்தப்போ ஒரு தீ விபத்துல நீ சிக்கிக்கிட்ட. உன்னை காப்பாத்த நான் என் கைகளால் தீய தடுத்தேன். அதனாலதான் என் கைகள் இப்படி ஆயிடுச்சு. அத படித்ததும் விஜயின் கைகள் நடுங்க ஆரம்பிச்சது. அவன் ஓடினான். அம்மாவை தேடி ஓடினான். வீட்டின் பின்புறம் அவள் அமைதியா உட்கார்ந்திருந்தாள். அவன் அவளுடைய கைகளை பிடித்து, அம்மா, மன்னிச்சிடுங்க. இந்த கைகள் தான் எனக்கு வாழ்க்கை கொடுத்தது. அம்மா சிரிச்சு அவன் தலையை தடவினாள். இது நமக்கு உணர்த்தினது என்னன்னா, நம்மை உருவாக்கிய கைகளை கண்டு வெட்கப்படாதீர்கள். அன்புதான் அழகு, தியாகம்தான் உண்மையான பெருமை.